வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். என்னதான் தயிர் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அந்த தயிரை சேர்த்துக்கொள்ளக்கூடாத ஒரு சில உணவுகளும் இருக்குது, சாப்பிடக்கூடாத ஒரு சில நேரங்களும் இருக்குது. இதையெல்லாம் நம்ம முறையாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதெல்லாம் தெரியாமல் எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்றது, எல்லா உணவுப் பொருட்களோட தயிரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது தீமைகளை அதிகரிக்க தான் செய்யும். அப்போ தயிரில் இருந்திருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா, அந்த தயிர் நன்மைகளுடைய மட்டுமே நம்ம பெறுவதற்கு அது எந்தெந்த நேரங்கள் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம், குறிப்பாக தயிரை எந்தெந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து சாப்பிட்டா தீமைகள் ஏற்படும், அந்த தீமைகளிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, இது அத்தனையுமே நம்ம விளக்கமாக பார்ப்போம். வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிருங்க. நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய தயிர் தான் நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்களும் உணவு நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நண்பகலுக்கு முன்பான நேரம்னா என்ன நேரம்னு கேட்டிங்கன்னா, இந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக்கிங் ஹார்ஸ், அந்த இடைவெளி நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். அந்த மாதிரி நேரத்தில் தயிர் சாப்பிட்றது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ எந்தெந்த நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடாதுங்க. ஒருவேளை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்து அது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக தயிர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில நாட்களில் அல்லது ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்கணும். அதனால் காலையில் வெறும் வயிற்றில் தயிர் எடுத்துக்கொள்ளாதீங்க. பிரேக்கிங் ஹார்ஸில் எடுத்துக்கோங்க. அதே போல் இப்போ நீங்கள் ஒருபோதும் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாதுங்க. ஒருவேளை நீங்கள் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சளி, இருமல், காய்ச்சல் இது மாதிரி பொதுவான தொந்தரவுகள் ஏற்படும், சுவாசம் தொடர்பான தொந்தரவுகள் ஏற்படும். அதுவே உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சளி, இருமல், காய்ச்சல், சுவாசம் தொடர்பான மூச்சு திணறல் பிரச்சனை இருக்குது, ஆஸ்துமா பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இரவு நேரங்களில் தயிரை தொட்டு கூட பார்க்கக்கூடாதுங்க. தயிரை கொஞ்சம் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னுமே உங்களுடைய கண்டிஷன்ஸை இன்னும் சிவியர் ஆக்கிடும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இரவு நேரங்களில் இந்த மாதிரி சளி, இருமல் தொந்தரவுகள், சுவாசம் தொடர்பான தொந்தரவுகள் இருக்கிறவங்க தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பிடக்கூடிய அந்த முறையே தெரியாமலும் அவங்க எடுத்துக்குவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தயிர் சாப்பிடக்கூடிய சிறந்த அந்த முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உறைந்து இருக்கக்கூடிய தயிரை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்வது தான் உங்களுக்கு நல்லதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நீங்கள் குடிக்கலாம். மேற்பரப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நீர், அதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தலைச்சூடு, களைப்பு இதெல்லாமே உங்களுக்கு நீங்கி போயிடும். உடல் உஷ்ணமெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் தயிரோட ஏதாவது டேஸ்டியாக ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை மட்டுமே நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அந்த டேஸ்டியாக ஏதாவது ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சர்க்கரை மட்டுமே கலந்து சாப்பிடுங்க. தயிரோடு நீங்கள் சிறிது சர்க்கரை சேர்த்திங்கன்னா உங்களுடைய உடலுக்கு உடனடி ஆற்றல் கிடைக்கும். அதாவது எனர்ஜி உடனே உங்களுக்கு சப்ளை ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தயிரை நிறைய சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிர் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் போட்டு தாளித்து சூடு பண்ணி கருவேப்பிலை, கடுகு இதெல்லாமே போட்டு ஒரு ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க, காரசாரமாக எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது 1% கூட நன்மைகள் கிடையாது. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் தான் இந்த மாதிரி தயிர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிடைக்கும். ஏன்னா தயிரோடைய ஈரப்பதம் தான் நமக்கு அந்த சுவையே கொடுக்குது. இப்போ நீங்கள் தயிர் சூடு பண்ணும்போது அந்த ஈரப்பதம் போயிடும், அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிக்கப்படும். தயிரோடைய அந்த ஒரு நல்லது தரக்கூடிய ஒரு விஷயம் கூட அதில் இருக்கவே இருக்காது. அது உங்களுக்கு நீங்கள் எண்ணெயெல்லாம் அது கூட சேர்க்கும் போது அது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை தான் ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. தயிர் அப்படியே உறைந்த நிலையில் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. சூடு பண்ணியெல்லாம் சாப்பிடாதீங்க. ஒரு சில பேர் தயிரை தினமும் எடுத்துக்குவாங்க. அது அவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு கூட சொல்லிக்குவாங்க. அது இப்போ உங்களுக்கு அப்படி தான் தெரியும். நாளடைவில் அது உங்களுக்கு நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்துன்றதை மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் தினமும் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றது மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு உண்டாகும். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா உடல்களில் வீக்கங்கள் தென்படலாம், இல்லைனா உடல்களில் ஆங்காங்கே அரிப்புகள் தென்படலாம், அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படும். அதே போல் நீங்கள் தொடர்ந்து தயிர் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, தினமும் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படியும். அதே போல் உங்களுடைய உடல்லையும் கொழுப்பு படியும். ஸோ குறிப்பாக ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு ஏற்படும் போது உடலுக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைக்காது. இதனால் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் போதுமான அளவு கிடைக்காதால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற கொலஸ்ட்ராலால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே போல் உடல் பருமன் அடையும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கூட அதிகரிச்சிடும். சர்க்கரை நோய் கூட நமக்கு ஏற்படும். அதனால் தயிரை நீங்கள் தினமும் எடுத்துக்கொள்ளாதீங்க. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் நீங்கள் தயிர்
தயிர் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது தான். அந்த 2 அல்லது 3 நாட்கள் கூட ஒரு வேளை மட்டும்தான் நீங்கள் தயிர் சாப்பிடணும். அந்த ஒரு வேளையும் அந்த நண்பகலுக்கு முன்பான நேரம், காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்குங்களே, அந்த நேரத்தில் நீங்கள் தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தயிரோட என்னென்ன உணவுப் பொருட்களோடு இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அந்த வகையில் நீங்கள் தயிரோட வெங்காயத்தை ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு அந்த தயிர் வெங்காயம் அல்லது தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி, ரைத்தா அப்படின்னு நீங்கள் எந்த மாதிரி வேணால் பெயர் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த தயிரும் வெங்காயமும் கலந்த கலவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கிறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் தான் சிரமப்படுவீங்க. ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு குளிர்ச்சி தன்மை அளிக்குங்க. வெங்காயம் நமது உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கும். அப்போ தயிர் வெங்காயம் போன்ற இந்த தயிரும் வெங்காயம் கலந்த கலவையை நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி, தோல் சம்பந்தமான அலர்ஜி பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். தோல் ஒவ்வாமை பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். நிறைய ஸ்கின் டிசீஸும் இருக்கும். ஆங்காங்கே உடல் அரிப்பு தென்படலாம். எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற குறைபாடுகள்லாம் அது உங்களுடைய உடலில் ஏற்படுத்திடுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால் வெங்காயத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்காதீங்க. வெங்காயத்தை போலவே நீங்கள் மாம்பழத்தையும் தயிரோட ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. இப்போ நீங்கள் சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிர் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நீங்கள் சாப்பிட்ருவீங்க. ஆனால் அது உங்களுக்கு நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா மாம்பழமும் நம்மளுடைய உடலில் வெங்காயத்தை போலவே வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது தான். அப்போ தயிரோடு நீங்கள் மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ், அந்த தோல் சம்பந்தமான நோய்கள், உடலினுடைய செயல்பாடுகள் தடைப்படுதல் போன்ற பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். மாம்பழத்தோட தயிரையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இப்போ சொல்லக்கூடிய இந்த மீன் இருக்குங்க இல்லையா, இந்த மீனை எக்காரணம் கொண்டு நீங்கள் தயிரோட சேர்த்து சாப்பிட்றாதீங்க. கடுமையான பக்க விளைவுகள் உங்களுக்கு வரும். தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருளுங்க. இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு வகை புரதத்தை சார்ந்தது. அதே போல் மீனில் அதிக அளவில் புரதம் இருக்குது. இதுவுமே விலங்கு வகை புரதம் தான். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நம்முடைய உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தினதை மறந்துடாதீங்க. தயிரோட நீங்கள் மீன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகளும் உங்களுக்கு ஏற்படும். நிறைய ஸ்கின் டிசீஸ் வெண்மை நிற திட்டுக்கள் ஆங்காங்கே உங்களுடைய தோள்களில் தெரிய ஆரம்பிக்கும். கவனமாக இருங்க. மீனோட தயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. பால் மற்றும் தயிர் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. பால் மற்றும் தயிர் மாடுகளிலிருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ளே கொண்டு இருக்கு. பால் மற்றும் தயிரை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்டவை ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைஞ்சிடும். ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. உளுத்தம் பருப்போடு நீங்கள் தயிரை ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. தயிரோட உளுத்தம் பருப்பினால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது செரிமானத்தில் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உப்புசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் உளுத்தம் பருப்போட நீங்கள் தயிரை ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளாதீங்க. உளுத்தம் பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதையும் தயிரோட ஒன்றா சேர்த்து எடுத்துக்காதீங்க. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெயில் வறுத்த பொரித்த ஆயில் ஃபுட்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை நீங்கள் தயிரோடு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ சில பேர் நம்ம சாப்பிடும்போது நிறைய சைடிஷ் சாப்பிட்ணும்னு நினைப்போம். அந்த சைடிஷாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய ஆயில் ஃபுட்ஸ் தான், எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளை தான் எடுத்துக்கொள்வோம். அதுவே நமக்கு முதல்ல தீமை தான். ஸோ அந்த எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு நீங்கள் தயிர் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு செரிமானத்தை தாமதப்படுத்தும். ஏன்னா தயிரில் புரோட்டீன் அதிகமாக இருக்குங்க. ஸோ இது விரைவில் அந்த செரிமானம் ஆகக்கூடிய நேரம் வரைக்குமே உங்களை சோர்வடைய வச்சிரும். இதன் காரணமாக தான் நீங்கள் ஏதாவது ஆயில் ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறம் மில்க் ப்ராடக்ட் சார்ந்து தயிர் போன்ற உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு வெகு சீக்கிரமாகவே தூக்கம் வருவதற்கான காரணம், ஒரு டயர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். இது உங்களுடைய செரிமானத்தை தாமதப்படுத்தி அந்த செரிமானமாகக்கூடிய நேரம் வரைக்கும் சோர்வடைய வச்சு தூக்கம் வர வச்சிரும். ஸோ அதனால் உங்களுக்கு அது சுறுசுறுப்பு கொடுக்காது. ஸோ ஆயில் ஃபுட்ஸோடு சேர்த்தும் நீங்கள் தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் விட்டுடுங்க. கூடுமான வரைக்கும் உணவுகளோட நீங்கள் மற்ற உணவுகள், அதாவது நம்ம காலை மாலை இரவு உணவுகள் எடுத்துக்கிறோன்னா அது கூட ஏதாவது சைடிஷ் எடுத்துக்கணும் அப்படின்னா அது நீங்கள் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ளலாம். அது கூட போயிட்டு எண்ணெயில் வறுத்து பொரித்த ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறது நல்லதில்லை. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தயிர் என்னதான் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்திருந்தாலும் இந்த அளவுக்கு தீமைகள் இருந்திருக்கு அப்படின்றது இப்போ நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஆரோக்கியமான முறைகளில் மட்டுமே தயிரை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.